ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஒன் பேசுகிறேன். சர்வர் வந்து ஒரு 2-3 டேஸாக வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி காலைல மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ என்னன்னு தெரியல, லாகின் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைம் ஆகுது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ மேபி ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய நாள் வந்து சர்வர் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க வெப்சைட்டை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தது. இப்போ வந்து நிறையா ப்ராப்ளம் பண்ணி சிபி ஆஃபீஸ்லாம் முற்றுகையிட்டு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் வடமாநிலங்களில் ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. மல்டிபிள் சர்வர்னு சொன்னாங்க, கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. பட் இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மெசேஜ் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருந்து இந்த ப்ராப்ளம் வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்குமே இல்லை. இப்போ யாருக்குமே வரல. இப்போ ஃபைனல் சப்மிட் கொடுத்தோன்னே மெசேஜ். பட் ஆனால் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிரியேட் ஆகிடுது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் பில்லு மிஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பில்லு மிஸ் ஆனாலுமே உங்களோட டோட்டல் கிளைம் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி நம்பர் ஆஃப் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் ரிசிப்ட்டில் வந்து உங்களோட மொத்தம் எத்தனை தவணை கட்டிருக்கீங்க ஸோ அதை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெப்பில் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுல மட்டும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வேல்யூ கம்மியாக காட்டும். பட் கிளைம் அமௌண்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண அமௌண்ட் தான் காட்டும். ஸோ இதுக்கான ரீசன் அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து மேனுவலாக தான் வந்து அதை வெரிஃபை பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்ம் வந்து நாங்கள் அதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சீரியல் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ரிசிப்ட்லேயும் சீரியல் நம்பரை ரீநேம் கொடுத்து ஸோ அந்த ரீநேமில் வந்து இது பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெத்து கிளைம் இவங்க எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆப்ஷன் அவங்க சொல்கிறேன்னு சொல்லி டேரெக்டாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட்டை யாரும் வந்து இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணாதீங்க. டெத்து கிளைமு ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பவுன்ஸ் ஆன செக் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே ஆக்சுவலாக ஒரிஜினல் பாண்டு சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறவங்க, கட்டி விட்டவங்க, அதாவது கம்பெனியில் சப்மிட் பண்ணாதவங்க பிரான்ச்சஸில் ஸோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து ஒரே நம்பர் கொடுக்கலாமா என்னாலும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே நைட்டில் அப்லோட் பண்ணுறதால கஸ்டமரை வந்து யாராலையும் இது பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு இந்த டயத்தில் கால் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ண வந்திருக்கு ஸோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நிறைய ஏஜென்ட் வந்து அவங்களோட பர்சனல் நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் நோ ப்ராப்ளம், உங்களோட பர்சனல் நம்பர் கொடுக்கலாம். பட் வந்து அவங்களுக்கான மெசேஜ்லாம் வந்து அந்த எந்த நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இடையில வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க, வெரிஃபைக்காக சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏற்கனவே 2500 அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு தான் போகும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆனாலும் அமௌண்ட் கிரெடிட் ஆனாலும் எஸ்எம்எஸ் அவங்களுக்கு தான் போகும். ஸோ வந்து வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதில். பட் என்ன இதில் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே பாண்டில் வந்து ஒரே மொபைல் நம்பரில் இப்போ ஒரு 5-6 பாண்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெசேஜும் அந்த பாலிசி நம்பரை மென்ஷன் பண்ணி அவங்க அனுப்புனாங்கன்னா நமக்கு நோ ப்ராப்ளம். பட் இந்த 2500 அப்ளை பண்ணும்போது எஸ்எம்எஸ் நிறைய பேருக்கு வந்தது. ஆனால் பாலிசி நம்பரையோ பாலிசிதாரர் நேமையோ மென்ஷன் பண்ணாமல் ரஃபாக எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஸோ எந்த பாண்டுக்காக இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒன்று தான் அதில் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்களே யூஸ் பண்ணாலுமே டிஃப்ரெண்ட் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிரே கலர் பிளாக் அண்ட் ஒயிட் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 1 MB வந்து கொடுத்துருந்தாங்க ஃபைல் டாக்குமெண்ட் சைஸு. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலர் மோடில் தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. நீங்கள் கிரே கலர்னால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அவங்க வந்து என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மோட் தான். ஸோ மேபி எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் மோட்லேயே வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க, பெட்டராக இருக்கும். ஸோ இது டாக்குமெண்ட் மேட்ரை நம்ம கொஞ்சம் டீப்பாக பேசணும் அப்படின்னு நினச்சின்னு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இப்போ உள்ள டெக்னாலஜி, அதாவது இந்த டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் வந்து நம்மளோட பாலிசி நம்பர் அடித்தாலே வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலாக காட்டணும். அதாவது நம்ம கட்டின அமௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேமு, அட்ரஸ், டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்மளோட ஏஜென்ட் கோடு வரைக்கும் அவங்க காட்டணும். பட் காட்டல, பரவாயில்ல, ஓகே, அவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பாலிசியோட பில் நம்பர் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பில் நம்பரை செகண்ட் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் இந்த பில் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பில் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் வந்து அது அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண பில் நம்பரே நம்ம என்ட்ரு கொடுத்தாலும் அப்லோட் பண்ணாது. ஸோ அந்த அளவு வந்து இவங்க வந்து ஜெனரேட் பண்ண கிரியேட் பண்ண இந்த வெப்சைட் இந்த அளவு இருக்குன்னா, ஸோ ஆக்சுவலாக அவங்ககிட்ட நிறைய டாக்குமெண்ட், இப்போ பிஎஸ்சிஎல் லாக் பண்ணும்போது டோட்டல் ப்ராப்பர்ட்டியுமே தான் அவங்க லாக் பண்ணிருப்பாங்க. வித் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோடு தான் லாக் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்க பில் நம்பரை வச்சு அவங்க மென்ஷன் பண்ணிக்க முடியும். இடையில அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 75% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2500 ரூபாய்க்கே வந்து அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. சென்னை அட்ரஸ்க்கு தான் அனுப்ப சொன்னாங்க. சென்னை அட்ரஸ்க்கு அனுப்பினாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிபி ஆஃபீஸ்க்கு இல்லாமல் பார்ட்டாக ஒரு ப்ரைவேட் பில்டிங் அட்ரஸ் கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 2500 அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில ஏஜென்ட்டுக்கும் தெரியும். பட் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க சான்சஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டும் இருக்கிறவங்க அனுப்புங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். அப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பில்லு வந்து கேட்கல. ஏன்னா அந்த அளவு வந்து ஒரிஜினல் பாண்டு மட்டும் தான் எல்லோரும் அனுப்புனாங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாண்டு அனுப்பாதவங்களுக்குமே வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து நம்ம எதுவுமே கிளியராக சொல்ல முடியல. ஒன்று மட்டும் கிளியராக சொல்லலாம். ஆக்சுவலாக நம்மளோட பாலிசி நம்பர் அடித்தாலும் நம்மளோட அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கிரே கலர் பிளாக் அண்ட் ஒயிட் மோட்லாம் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் பிளாக் அண்ட் ஒயிட் மோடே வந்து நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணுறது அதுதான்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரிசிப்ட் டேட்டு, ரிசிப்ட் அமௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசிப்ட் நம்பர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்து டைப் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிசி பாண்ட் அப்லோட் பண்ணும்போது கூட பாலிசி நம்பர் மென்ஷன் பண்ணக்கூடாது. பில்லோட நம்பர் எஃப்னு ஆரம்பிக்கும், அதாவது பாண்டோட நம்பர் எஃப்னு ஆரம்பிக்கும். அது ஒரு ஏரியாவுக்கும், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா U150 ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடு தான் 185 இது ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெட்ரு. பாக்கி மேக்ஸிமம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஸோ அவங்கக்கிட்ட ஆல் டாக்குமெண்ட்டுமே இருக்கும். அதனால் அவங்க கன்ஃபார்ம் வந்து ரெக்கவர் பண்ணி அனுப்பணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான வே. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.